ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஜேகேக்கு ஒரு ஷாட் பார்க்கலாம். அவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஓகே. என்ன என்ன பண்ணுற? உனக்கு பிடிச்சிருக்கல? என்ன பண்ணுற? ஸ்மெல் ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. என்னடா ஓகேவா? செம்மையாக இருக்குடா, வேற லெவல். முடிச்சுட்டு நான் நகரேன். நான் கொஞ்சம் நீ செம்மையாக இருந்தா விடுங்க ப்ளீஸ், விடுங்க விடுங்க ப்ளீஸ், விடுங்க. அக்கா என்னாச்சு? என்ன கனவுது கண்டியா? என்னாச்சுக்கா? ரூபி ரூபி அது என்னாச்சுக்கா? ஏன் முகம்லாம் இவ்வளோ வேர்த்திருக்கு? என்னாச்சு? கெட்ட கனவுதும் கண்டியா? ரூபி ரூபி அது அக்கா அக்கா நீ ஓகேவா? வைணவ சிஸ்டரை ஹக் பண்ணி அப்படியே அழுதுட்டு இருந்தா. அக்கா அக்கா என்னாச்சு? எதுவும் ப்ராப்ளமா? கனவு தானா? ரூபி ரூபி அது அது அன்னைக்கு. அக்கா ஓகே ஓகே, இது எதுக்கு திரும்ப திரும்ப நினச்சிட்டே இருக்க? அல்லாத ஒன்றும் இல்லை, அல்லாதக்கா. ரூபி வைன் அப்படியே அழுதுகிட்டே இருந்தான். நெக்ஸ்ட் டே மார்னிங் வைன் அவள் பெட்ரூமில் ரொம்ப சோகமாக ஒரு கார்னரில் உட்காந்துட்டு இருந்தான். ரூபி வைன்கிட்ட வந்து, அக்கா இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கா, இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கா? ரெண்டுமே நல்லா இருக்கு ரூபி, உனக்கு ரெண்டுமே நல்லா இருக்கும். அக்கா அதான் ஒன்று சொல்லு, உனக்கு எதை பிடிச்சிருக்கு? நீ பார்க்க ரொம்ப அழகாக இருக்க ரூபி, உனக்கு எந்த ட்ரெஸ் போட்டாலும் அழகாக இருக்கும். அக்கா ப்ளீஸ் ஏதாவது ஒன்று சொல்லு. சரி இதை போட்டுக்கோ. அப்போனா இதை நீ போட்டுக்கோ. வேணாம் ரூபி, எனக்கு எனக்கு இந்த ட்ரெஸ்லாம் வேணாம். அக்கா என்ன எனக்கு என்ன பொண்ணு பார்க்க வராங்க? அதுவும் அதுவும் நம்ம மாமா பையன்க்கா. அவங்க வரும்போது நம்ம ரெண்டு பேருமே அழகாக தெரியணும்ல. ஒன்று தானே பொண்ணு பார்க்க வராங்க, நீ அழகாக தெரிஞ்சால் போதுண்டி. நான் இந்த ட்ரெஸ்ஸோட இருக்கேன். அக்கா என்ன அவன் அவன் ரொம்ப அழகாக இருப்பானோ, அவங்க முன்னாடி நம்மளும் அழகாக தெரியணும்ல. போட்டுக்கோ ப்ளீஸ். எனக்கு எனக்கு யார் முன்னாடியும் அலங்காரமாக தெரிய வேணாம் ரூபி. நான் இப்படியே இருந்துக்கிறேன். அக்கா என்ன நீ மேரேஜ் தான் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்கிறேன், அட்லீஸ்ட் நல்லா ட்ரெஸ் பண்ணி கூட நிற்கலாம்ல. ப்ளீஸ் ரூபி வேணாம். அக்கா ப்ளீஸ் எனக்காக. நீ இந்த ட்ரெஸ் போட்டுக்க மாட்டேன்னா எனக்கும் இந்த ட்ரெஸ் வேணாம். நானும் உன்ன மாதிரி ரொம்ப நார்மலாக சிம்பிளாக இருக்கேன். ரூபி சரி சரி கூட நான் போட்டுக்கிறேன். ஓகே லவ் யூ. நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன், நீங்கள் சீக்கிரம் ரெடி ஆகிட்டாரு. ஓகேவா? ஓகே. அப்படியே ஃபியூ மினிட்ஸ்லேயே ஒயின் ட்ரெஸ் பண்ணி ரெடியாக இருந்தா. அக்கா உனக்கு இந்த ட்ரெஸ் ரொம்ப அழகாக இருக்குது. உனக்கும் ரூபி இந்த ட்ரெஸ் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. அக்கா கொஞ்சம் மேக்கப் பண்ணிக்கலாம்ல, என் ஃபேஸ் மட்டும் இவ்வளோ டல்லாக வச்சுருக்கா? எனக்கு மேக்கப் தான் வேணாம் ரூபி, நான் போய் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். சரி. அப்படியே டைமும் ஸ்கிப் ஆச்சு. கொஞ்ச நேரத்துலேயே ஹாலில், ஜேகே நீ தான் சொல்லணும், ரூபி உனக்கு பிடிச்சிருக்கா? ஆண்டி எனக்கு கல்யாணத்தில் இன்ட்ரெஸ்டே இல்லை, அப்பா அம்மாட்ட சொல்லிட்டேன், அவங்க யாரும் கேட்க மாட்டாங்க. என்ன ஜேகே சின்ன பையன் மாதிரி பேசிகிட்டு இருக்கா? ஓகே உன் கண்ணு முன்னாடி உன் ஃப்ரெண்டாக இருந்து போனது உனக்கு கஷ்டமாக தான் இருக்கும், அதுக்கு என்ன பண்ண முடியும்? அவன் விதி அவ்வளோதான் அப்படின்னு நம்ம ஏற்றுக்கணும். சும்மா அதையும் நினச்சிட்டே இருந்தேனா? சி அதுக்கும் கல்யாணத்துக்கும் என்னடா சம்மந்தம்? நீ தனியாகவே உட்காந்து அவனை பற்றி யோசிச்சுட்டே இருந்தனா உனக்கு இன்னும் கஷ்டமாக தான் இருக்கும். உன் லைஃப்பில் உன் கூட ஒரு பொண்ணு இருந்தா நீ எல்லாத்தையும் மறந்துடுவேன், நீ அவளுக்காக வாழ ஆரம்பிச்சிருவேன், உனக்கு உன் லைஃப்பை பிடிக்க ஆரம்பிச்சிடும். நீ உன் ஃப்ரெண்டுக்கு நடந்ததெல்லாம் மறந்துட்டு உன் லைஃப் பற்றி யோசி. இது உன்னோட லைஃப், அதை நீ தான் அழகாக மாற்றணும். சும்மா உட்காந்து ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கனால என்ன மாதிரி இருப்போது? ஆண்டி ஆண்டி அது ஜேகேயோட கண்ணெல்லாம் கலங்கி டீயர்ஸாக இருந்துச்சு. ஜேகே நீ ஃபீல் பண்ணணும்னு நான் சொல்லலை, ஆனால் நீ இப்படி தனியாகவே இருந்தா உன்னை பார்க்க பார்க்க பேரண்ட்ஸ் எவ்வளோ ஃபீல் பண்ணுறாங்க. நீ அவங்களுக்காகன்னு கொஞ்சம் வாழணும்ல. ஆண்டி நீ என் பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் கம்பல் பண்ணல, ஆனால் கல்யாணம் பண்ணிக்கோ. உன் லைஃப்க்கு அது வேணும். ஒரு சின்ன சேஞ்ச் உன் லைஃப்பில் இருக்கணும், அது உன் லைஃப்பை ரொம்ப அழகாக மாற்றும்.
நாங்கள் நம்புகிறோம்டா, நீயும் நம்பேன். ரூபி உனக்கு பிடிக்கும். ரூபி கூட நீ விளையாடுவல. ரூபியை உனக்கு சின்ன பிள்ளைலேருந்தே பிடிக்கும்ல. நீங்கள் பழகி பாருங்க, கண்டிப்பாக உங்கள் 2 பேருக்கும் பிடிக்கும். ம் ஆண்டி அது சரி சரி ஓகே. இப்போ நீ ரூபி கிட்ட பேசிப்பார். ம் உனக்கு செட் ஆகாதுன்னு தோணுச்சுன்னா ரூபி வேணாம், வேறு பொண்ணு பார்க்கலாம். ம் ம் அம்மா ஏன் செட் ஆகாது? எனக்கு ஜேகே ஓகே தான், அவனை நான் பார்த்துக்கிறேன். பார்த்தல அவள் எவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருக்கான்னு. அவள் ஒன்று பார்த்துப்பா. ம் நீ போ பேசி பாருங்க. கொஞ்ச நேரம் தனியாக பேசுனீங்கன்னா அவனை பற்றி அவளை பற்றி நீயும் நிறையா புரிஞ்சுப்பீங்க. அது ஆண்டி ஜேகே சும்மா ஃப்ரெண்ட்லியாக பேசுவோமே. ம் பிடிச்சிருந்தா தான் கல்யாணம்லாம், எனக்கு பிடிக்கலனா ஓகே தான். ரூபி அது ப்ளீஸ். ம் ஓகே. ரூபி இருந்துச்சு அப்படியே ரூமுக்கு போனான். ஏய் என்னாச்சு ரூபி, இங்கே வர? அக்கா ஜேகே என்னையும் தனியாக பேச சொன்னாங்க. அதுக்கு இங்கே என்ன? இந்த பால்கனியில் என்ன பேசலான்னு வந்தேன். கொஞ்சம் பால்கனி யூஸ் பண்ணிக்கவா? ஓகே ஜேகே இங்கே இதோ வந்துட்டுருக்கான். ஓ பையன் அந்த ரூமோட கார்னரில் ஓரமாக போய் நின்றுட்டு இருந்தான். ஜேகே வைனே பார்க்காம அப்படியே ரூமுக்குள்ள வந்துட்டு இருந்தான். ஜேகே நான் இங்கே இருக்கேன். ம் ரூபி அது ஜேகே எனக்கு தெரியும். உன் ஃப்ரெண்ட், உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் கார் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க. அதானே? அதுவும் நீ ட்ரைவ் பண்ணி போயிட்டுருக்கும்போது. அதனால் நீ கொஞ்சம் எனக்கு புரியுது. அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல, என்னால் புரிஞ்சிக்க முடியுது. அதுக்காக நீயும் உன் லைஃபா? ரூபி அது உனக்கு ஜஸ்ட் ஒரு நியூஸ். ஆனால் எனக்கு அப்படி இல்லை. அந்த ஆக்சிடெண்ட் மட்டும் நடக்காமல் இருந்திருந்தா இன்னும் அவனுக்கு கல்யாணம் குழந்தைலாம் இருந்திருக்கும். பேச்சுலர் பார்ட்டிக்காக தான் என்னங்க கூட்டு போயிருந்தான். அதெல்லாம் நான் சொன்னாலும் உனக்கு புரியாது. என்னால் அதுலேருந்து வெளியே வர முடியல. எனக்கு ரொம்ப டைம் வேணும். உன்னால் எனக்கு டைம் கொடுக்கலாம் முடியாது. ப்ளீஸ் ரூபி, என்ன பிடிக்கல, கல்யாணம் வேணான்னு சொல்லு. அப்பா அம்மா கிட்ட நான் சொல்லிட்டேன், ஆனால் அவங்க புரிஞ்சுக்க மாட்டுறாங்க. நீ அதை புரிஞ்சுக்கலாம்ல? ஜேகே நீ அப்பா அம்மா புரிஞ்சிக்க கூடாது. அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும்ல. உன்னை தனியாகவே பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல. உனக்கு என்ன டைம் தானே வேணும், நான் தரேன். எவ்வளோ இயர்ஸ் வேணும்? ஒரு 5 years, 6 years, 10 years? அதுக்குள்ளே நீ ஓகே ஆயிடுவல்ல? நான் தரேன் டைம். நம்ம அதுவரை ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். உனக்கு ஓகேண்ணா? ரூபி ப்ளீஸ் ஜேகே, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்குன்னுலாம் இல்லை. ஆனால் உன்னை தனியாகவே பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்கு. நான் ஒன்று ஹாப்பியாக வச்சுப்பேன். ப்ளீஸ் ஜேகே, நம்ம கல்யாணம் பண்ணிப்போமே. அது ரூபி, எனக்கு கல்யாணம் ஆனால் அவனோட வாழ்க்கையை நான் வீணாக்கிட்டு நான் ஹாப்பியாக இருக்கணும்னு என் மனசு உறுத்தும். உனக்கு புரியலன்னு எனக்கு புரியுது. ப்ளீஸ் ஜேகே, எனக்கு புரியுது உனக்கு கொஞ்ச நேரம் கவலையாக இருக்கும் தான். ஆனால் ஓகே, உனக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கணும் அவ்வளோதானே? அட்லீஸ்ட் நீ அதை என்ன புரிஞ்சுப்ப நினச்சி தான் பேச வந்தேன். நீயும் என் பேரண்ட்ஸ் மாதிரி சொன்னதே தான் சொல்லிகிட்ருக்கா. நான் பேரண்ட்ஸ் சொன்னாலும் இங்கே யாரும் கேட்குறதா இல்லை. ஆனால் ரூபி, மேரேஜுக்கு அப்புறம் டிவோர்ஸ்னு வந்துச்சுன்னா அதை நீ அக்செப்ட் பண்ணிக்கணும். உனக்கு ஓகேனா இதை கண்டினியூ பண்ணலாம், இல்லைனா இதை இப்போ நிப்பாட்டிடு. நான் ஒன்றை மிரட்ட நினைக்காத, இதான் ரியாலிட்டி, புரிஞ்சுக்கோ. ஓகே, நான் வெளியே போகிறேன். சிக்கி பால்கனி டோர் ஓப்பன் பண்ணி வெளியே வரும்போது ஒயின் அந்த ரூமோட கார்னரில் நின்றுட்டு இருந்தான். ஹாய் ஒயின், எப்படி இருக்கா? நான் நல்லா இருக்கேன் ஜிக்கி. நீ ஓகேவா? ஜிக்கி, ரூபி ரொம்ப நல்ல பொண்ணு. உனக்கு ரூபி கரெக்டாக இருப்பா. எனக்கு புரியுது. உன்னால் எதையும் மறக்க முடியல, நீ ரொம்ப ஹர்ட்டாக இருக்குன்னு. ஆனால் பேரண்ட்ஸ்க்காக நீ ஒயின் ப்ளீஸ், நீ இது கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்கிறேன். நீ இருக்கும்போதே உன் தங்கச்சிக்கு இது கல்யாணம் பார்க்குறாங்க. ஏய் அது எனக்கு பசங்களாம் பிடிக்காது. எனக்கு மேரேஜ் லைஃப்பில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அது பொண்ணுக்கு ஒரு நியாயம், பையனுக்கு ஒரு நியாயமோ? எனக்கும் இந்த மேரேஜ் லைஃப்லலாம் இன்ட்ரெஸ்டே இல்லை. நான் ஒரு பையன்தான். அப்படி இருக்கும்போது
என் பேரண்ட்ஸ்க்கு கஷ்டமாக இருக்குண்ணா. நீ உன் வீட்டுக்கு மூத்த பொண்ணு, உன்னை வச்சுட்டு உன் தங்கச்சிக்கு மாப்பிள்ளை பார்க்குறாங்கல்ல, அது உன் பேரண்ட்ஸ்க்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். நீ புரிஞ்சுக்கிட்டியா உன் பேரண்ட்ஸோட ஃபீலிங்ஸா? எனக்கு நீ அட்வைஸ் பண்ணுறியா? ஏ ஜிக்கி, அட்வைஸ்லாம் இல்லை. ரூபி நல்ல பொண்ணு, உன் லைஃப்க்கு ஒரு சேஞ்ச் கொடுப்பா கண்டிப்பாக. அதான் சாரி வைன், உனக்கு கல்யாணம் வேணான்றதுக்கு ஒரு ரீசன் இருக்க மாதிரி எனக்கும் கல்யாணம் வேணான்றதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. நான் அட்வைஸ்லாம் கேட்குறதா இல்லை. அண்ட் ஏன் இப்போலாம் ரொம்ப டல்லாக இருக்கேன். உன் ஃபேஸ் பார்க்கவே ரொம்ப பாவமாக இருக்குது. நீ சொல்லுவல யாரும் என்ன பாவமாக பார்க்க வேணும்னு. ஆனால் ஏன் உன் ஃபேஸ் எப்பயுமே ரொம்ப டல்லாக? அது டல்லாலாம் இல்லை, நான் ஓகே தான். அது இப்போ தான் தூங்கி இருந்துச்சேன், அதுதான். ஏய் நான் எதுவும் கேட்கல. ஏன் ரொம்ப நர்வஸ் ஆகிறேன்? அது சரி ஓகே. நம்ம ஒன்ஸ் அப்பான் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம்ல, இப்போல்லாம் என்கிட்ட நீ பேசுகிறதே இல்லை. நீயும் என்ன கொலகாரன்னு நினைக்கிறியா? ஏய் என்ன ஜிக்கி இப்படி பேசுகிறேன்? அது 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 உன் தப்பா என்ன இருக்குது? எதுவும் தெரியாமல் புரியுது வைன். என்கிட்ட நார்மலாக பேசிகிட்டு இருந்த எல்லாருமே அந்த இன்சிடெண்ட்க்கு அப்புறம் என்ன ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீ கூட. ஏய் அப்பெல்லாம் இல்லை, அது இட்ஸ் ஓகே. இப்போது உன் தங்கச்சியவே எனக்கு கல்யாணம் பண்ணி தர அளவுக்கு எல்லாருக்கும் மனசு வந்துடுச்சுன்னா எனக்கு அதிசயமாக இருக்குது. உங்கள் கணக்கெலாம் நான் கொலகாரன்ற ஃபீல் போய் இப்போ பாவன்ற ஃபீல் வந்துடுச்சுல. சிக்கி நீ இப்படி பேசுகிற? அது உனக்கும் ஒரு நல்ல லைஃப் இருக்கணும்ல, நீயும் ஹாப்பியாக. உங்களுக்குலாம் என்ன நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அவ்வளோதானே? நான் தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டீங்களா? ஓகே, நான் ரூபியை கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனால் எனக்கு இதில் சுத்தமாக விருப்பம் இல்லை. உன் தங்கச்சி லைஃப் நல்லா இருக்கணும்னு நீ நினச்சேனா நீ பேசு. ஜிக்கே வேணாம், ரூபிக்கு வேறு பையன் பார்க்கலான்னு சொல்லு. பாருக்கா இப்படி தான் சொல்கிறான். ஜிக்கே நான் வெளியே இருக்கேன். ரூபி என்னடி இதெல்லாம்? அவன் ரொம்ப சோகமாக இருக்கான். பாவம் இல்லைக்கா, அவன் ட்ரைவ் பண்ண கார் ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு. அவன் ரொம்பவே ஹர்ட் ஆகிருக்கான். அதெல்லாம் ஓகே தான். ஆனால் ஆன்ட்டியும் அங்கிளும் என்கிட்ட கெஞ்சுறாங்களே. ஒயின் ஓகே சொல்ல மாட்டான், யாவது ஓகே சொல்லுன்னு கேட்குறாங்க. நான் என்னக்கா பண்ணேன்? அவனாவது பேரண்ட்ஸ்க்காக பார்க்கலாம்ல. ஏய் ரூபி, நீ எதுக்காக ஜெகேவை கல்யாணம் பண்ணிக்கணும்? ஜெகே தான் நீ வேணான்னு சொல்கிறான்ல. அதாவது அவனுக்கு கல்யாணத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. உன் மேரேஜ் லைஃப் ஆரம்பிக்கும் போது ரொம்ப சோகமாக இருக்கும்டி. எனக்கு நீ ஹாப்பியாக இருக்கணும்னு ஆசையாக இருக்கேன். எதுக்கு ஜெகே? ஓகே அப்போனா நீ சொல்லு, நீ எதுக்கு கல்யாணம் வேணாம்னு சொல்கிற? நீ ஜெகே கல்யாணம் பண்ணிக்கிறியா? ஏய் ரூபி என்ன பேசுகிற? நான் எப்படி? என்னக்கா உன் லைஃப்பில் உனக்கு ஒரு ப்ராப்ளம் மாதிரி அவன் லைஃப்பில் அவனுக்கு ஒரு ப்ராப்ளம். நீயே அவனை கல்யாணம் பண்ணிக்கூடாது? எப்படியும் கல்யாணம் பண்ணதும் அவன் கூட ஹாப்பியாக தான் இருக்க போகிறதில்ல. உனக்கு நிறைய டைம் கொடுப்பான். உங்களுக்குள்ளே நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுக்கப்புறம் நீங்கள் எல்லாமே பார்த்துக்கலாம். என்ன சொல்கிறீங்க? நான் பேசுவா அப்பா மாட்டேன். நீ ஜேகே கல்யாணம் பண்ணிக்கோ, அப்புறம் நான் ஒரு நல்ல ரொமான்டிக்கான பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஏய் என்ன பேசுகிற ரூபி? எனக்கு நடந்ததெல்லாம் தெரிஞ்சு நீ என்ன பேசுகிற? கா அது ஒரு ஆக்சிடெண்ட். நீ எதுக்கு அதை நினச்சிட்டே இருக்க? அதை பற்றி நீ சொல்லாமல் யாருக்கும் தெரியாது. அதை நீ அப்படியே மறைச்சிறதை விட்டுட்டு ரூபி என்ன பேசுகிற? இதெல்லாம் மறைச்சு நான் எப்படி நோட்டுற கல்யாணம் பண்ணிக்க முடியும்? கா ப்ராக்டிக்கலாக யோசி. இதை நீ நினச்சிட்டு இருக்கதே ஃபஸ்ட் தப்பு. இதை மறந்துட்டு எல்லாத்தையும் மறைச்சிட்டு உனக்காக ஒரு லைஃபாக நீ தானே வச்சுக்கணும். ஓகே உனக்கு டைம் வேணும்னா ஜிகே தான் அதுக்கான கரெக்டான பர்சனாக இருப்பான். அவன் உனக்கு நிறைய டைம் கொடுப்பான். என்ன சொல்கிற ரூபி? பைத்தியம் மாதிரி பேசாதான். என்னால் எல்லாத்தையும் மறந்துட்டு இன்னொருத்தரோட அது இல்லாமல் ஜிகே என் ஃப்ரெண்ட். அவன் ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும். நான் அவன் லைஃப்பை நான் அவன் லைஃப்குள்ளே போய் அவன் லைஃப்பை வீணாக்க விரும்பலை. ப்ளீஸ் இனி என்கிட்ட எப்படி பேசாத. கா என்ன பேசுகிறேன்? ஜெகே உன் ஃப்ரெண்டு, அவங்களுக்குள்ள நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. நீ உன் ஆக்சிடெண்ட்டை பற்றி கூட அவன்கிட்ட பேசலாம், அவன் புரிஞ்சுப்பாங்க்கா.
ஏய், இது இது ஜஸ்ட் ஆக்சிடென்ட்னு எப்படி சொல்லுவா? என் கூட இருந்தது ஒரு தெருல 2 பேர். அது அது முடிஞ்சிருச்சு. எனக்கு எனக்கு லைஃபா பல ஆசை இல்லை. போதும் அக்கா, பைத்தியக்காரி மாதிரி பேசாத. உன் லைஃப் இப்படி ஆனதுக்கு காரணம் யாரு? அது கூட உனக்கு தெரியாதுல்ல. அப்படி இருக்கும்போது இதை ஜஸ்ட்னு தூக்கிப்பட்டு போவியா? அதை விட்டு ரூபி, நீ என்ன பேசுற? என்னால அது மறக்கவே முடியல, நினைக்காம இருக்கவே முடியல. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு அது எவ்வளோ கஷ்டமா இருக்கு தெரியுமா? எனக்கு என் மேலே அவ்வளோ கோவம், அவ்வளோ வெறுப்பா இருக்கு. உண்மையை சொல்லணும்னா வாழவே பிடிக்கல, செத்தெல்லாம் போல இருக்கு. அக்கா, என்ன பேசுற நீ? சரி, நீ கல்யாணம் பண்ணிக்கலாம் பரவாயில்ல, இப்பெல்லாம் பேசாதான். அந்த ட்ரிப்புக்கு நீ போயிருக்க கூடாதுக்கா. உனக்கு பாரிஸ்னா ரொம்ப பிடிக்கும் தான் அப்பா அம்மா பேனான்னு சொல்லியும் நான் அங்கே அனுப்பி வச்சேன். ஆனால் அதுவே உன் லைஃப் இப்போ வீணாக போக காரணமாயிருச்சுல. நீ எதுக்கு அழற? ஓகே தாண்டி, நான் சாகலாம் மாட்டேன். நீ பயப்படாத. எனக்கு நீ ஹாப்பியாக இருக்கணும். நீ ஹாப்பியாக இருக்கதை நான் பார்க்கணும்டி. எனக்கு இப்போ அது போதும். நீ கல்யாணம் பண்ணிக்கோ, நீ குழந்தைலாம் பெற்றுக்கோ. நான் குழந்தைங்கள பார்க்கணும். எனக்கு என்ன தோணுதுன்னா, ஜேகேக்கு நீ ரொம்ப டைம் கொடுக்கணும். நீ இதுக்கு ஜேகே ஓகே சொல்கிற? நீ வேற ஒரு பையனை பார்த்த கா ஆண்டி அங்கிளும் என்னை கம்பல் பண்ணுறாங்க. பாவம் ஜேகே, எனக்கு ஜேகே பார்க்கவும் ரொம்ப பாவமாக இருக்கு. அதான் நான் ஜேகேவை சரி பண்ணிடுவேன் நினைக்கிறேன்க்கா. ஓகே, உன் இஷ்டம். உனக்கு பிடிச்சிருந்தா ஓகே தான். சரிப்பா, கீழே போகலாம். இல்லை நான் இங்கே இருக்கேன், நீ போ. அக்கா, அங்கிள் ஆண்டி உன்னை தான் கேட்குறாங்க, நீயும் வா ப்ளீஸ். கீழே ஜேகே ஒரு வேளை மாற்றி பேசினானா? நீ எனக்காக பேசுவல? நான் என்ன பேசுவேன்? எனக்கு யார்கிட்ட பேச முடியாதுடி. ப்ளீஸ், உனக்கு புரியுதுல்ல? அக்கா, உனக்கு நடந்தது வெறும் ஆக்சிடென்ட் தான்க்கா. அதை எப்போ நீ அக்செப்ட் பண்ணிப்ப? அதை பற்றி பேச வேணாம் ப்ளீஸ். சரி, அதை பற்றி பேச வேணால, நீ கூட வா. நீ கீழே வா, நீ நார்மலாக இரு. அப்போனா தான் என்னால் அதை பற்றி யோசிக்காமல் அதை பற்றி பேசாமல் இருக்க முடியும். இல்லை ரூபி, நான் இங்கே இருக்கேன் ப்ளீஸ் வாக்கா. ரூபி ஒயினை வெளியே கூட்டிகிட்டு வந்தா. ஒயின், எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் டி. நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். நீ தான் ஏன் இப்படி இருக்கனே தெரில. அது ஹாய் அங்கிள், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா, நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். அண்ணி, ஒயின் இருக்கும்போது எதுக்காக நீங்கள் ரூபிக்கு கல்யாணம் பண்ணுறீங்க? ஃபஸ்ட்டு ஒயின் கல்யாணம் முடிச்சுக்கலாம்ல? நான் தான் சொன்னேன்ல, அவள் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்கிறான். ரூபி கல்யாணம் ஆகட்டும், அப்புறம் பார்க்கலான்னு சொல்கிறான். நாங்களும் அவள் இஷ்டம் அப்படின்னு விட்டுட்டோம். ஆனால் அண்ணி, என்ன கேட்குறேன்? அது அவள் இஷ்டம், அதை பற்றி பேச வேணாம். ஒயின் ஒரு குட்டி ஸ்மெல்லோட அப்படின்னு நின்றுட்டே இருந்தா. சரி, அதை விடுங்க. நீ சொல்லு, என்ன ஜிக்கி, என்ன பண்ணலாம்? கல்யாணத்தை வச்சுக்கலாம்ல? இன்னும் ஒரு 2 மாதத்தில்? 2 மாதம்லாம் வேணாம், நெக்ஸ்ட் மந்த்தே கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஜிக்கி என்ன சொல்கிற? நிஜமாக தான் சொல்கிறியா? கல்யாணத்தை நெக்ஸ்ட் மந்த்தே வைங்க, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ரூபி ஒரு பெரிய ஸ்மைலோட ஜிக்கியை பார்த்துட்டு இருந்தா. ஆண்டி, என்ன ஜிக்கி? நான் ஒயினை கல்யாணம் பண்ணிக்கிறேன். எனக்கு ஒயினை தான் பிடிச்சிருக்கு. ஒயின் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஐ திங்க் அவள் என்னை ரொம்ப நல்லா புரிஞ்சுப்பா. எனக்கு தேவையான ஸ்பேஸ் கொடுப்பா. அவள் என் கூட இருந்தால் நல்லா இருக்குன்னு தோணுது. உங்களுக்குலாம் ஓகேண்ணா? நான் ஒயினை கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஒயினை அப்படியே ஃப்ரீஸாக ஷாக்கிங்காக அப்படியே நின்றுட்டு இருந்தா. ரூபி, உனக்கு அது ஜிக்கி, அக்காவுக்கு ஓகேண்ணா? எனக்கு ஓகே தான். அக்கா, என்ன சொல்கிற? அக்கா ஓகே சொல்ல, அக்கா ஓகேன்னு சொல்ல. ஜிக்கி, நோ, இல்லை, எனக்கு கல்யாணம்லாம் வேணாம் ஜிக்கி, ப்ளீஸ், எனக்கு கல்யாணம்லாம் வேணாம் ஜிக்கி. ஒயின், எனக்கு தெரியல நீங்கள் எப்படி இருக்கன்னு. ஆனால் ரூபிக்கு நான் கரெக்டாக இருக்க மாட்டேன். எனக்கு
எனக்கு ரூபி வேணாம். நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்றேன். ஓகேண்ணா? ஓகே இல்லைனாலும் சிக்கன் நோ. இல்லை ஆண்டி, அங்கிள் ஐம் சாரி. அது சிக்கன் நோ. ரூபி ரூபி சொல்லு, எனக்கு கல்யாணம் பண்ண. ரூபி அது ஜிகே அக்கா, நான் ஒயினை கல்யாணம் பண்ணிக்க தான் ஆசைப்பட்றேன். அங்கிள் ஆண்டி நீங்கள் ஒயின்கிட்ட பேசுங்க. அம்மா எனக்கு கல்யாணத்தில் ஓகே தான், ஆனால் பொண்ணு ஒயினாக தான் இருக்கணும். வேறு யாரையும் நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அப்புறம் உள்ளதெல்லாம் நீங்கள் பேசிக்கோங்க. நான் கிளம்புறேன். அண்ட் ஒயின் சிக்கி ஈவினிங் ரெடியாக இரு, நான் வெளியே கூட்டு போகிறேன். சிக்கி அம்மா நான் காரில் இருக்கேன். ஏய் என்னடா நடக்குது? என்னோட அப்பாவும் அம்மாவும் கண்ணெல்லாம் டியர்ஸோட சிக்கியை பார்த்துட்டு இருந்தாங்க. சிக்கி ரொம்ப கேஷுவலாக இருந்துச்சு. அப்படியே வெளியே போனோம். டேய் என்னடா நடக்குது? இவன் என்னடா ரூபியை பார்க்க வந்துட்டு பயந்தான் வேணும்னு சொல்கிறான். அண்ணே உன் பையன் ரொம்ப பெரிய பையனாக நடந்துக்கிறான். என்ன நினச்சி நான் கவலைப்படாத நாளே இல்லை. ஒயின் எங்கள் பேச்சை கேட்க மாட்டான், கல்யாணம் பண்ணிக்க மாட்டான்னு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் ஜேக்கி கல்யாணம் பண்ண ஒயின் தான் பண்ணுவேன்னு சொல்கிறான். ஒயினோட வாழ்க்கை ஒரு அர்த்தமே இல்லாமல் இருக்குன்னு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஜேக்கி பேசுறது கேட்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு. உனக்கு உனக்கு ஒயின்னா? ஏய் என்ன பேசுகிறேன்? எனக்கு ஒயினும் ரூபியும் ஒன்று தான். அவனுக்கு ஒயினை பிடிச்சிருந்தா எனக்கு ஓகே தான். எனக்கு ஒயின்னா ரொம்ப பிடிக்கும்ல. அவள் தானே நம்ம வீட்டோட பொண்ணு. அவளை யாருக்காவது பிடிக்காமல் இருக்குமா? அண்ட் ஜெகே ஒயினும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவங்க அவங்களோட ப்ராப்ளம்ஸை அவங்களே பேசி சரி பண்ணிப்பாங்க. ஜெகே அதெல்லாம் யோசிச்சு தான் ஒயினை பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கான் போல. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு நான் ஒயின்கிட்ட பேசுகிறேன். சரி ஒயின் அதான் சொல்லிட்டு போயிருக்கான்ல, நீ கிளம்பிடு. அங்கிள் அது எனக்கு என்னமோ உங்கள் லைஃப் ரொம்ப நல்லா இருக்குன்னு தோணுது. நீங்கள் பேசி பழகுங்க. அது ரூபி என்ன ரூபி இதெல்லாம்? அம்மா ஒயின் அங்கேருந்து அப்படியே ரூமுக்கு போனோம். ரூபி ஒயின் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு என்னாச்சுக்கா ஏன் அழுதுகிட்டே இருக்கா? எனக்கு என்னமோ நீ ஜெக்கியை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன் லைஃப் நல்லா இருக்குன்னு தான் தோணுது. என்ன ரூபி நீ பேசுகிற? இதெல்லாம் தெரிஞ்சு நீ எப்படி பேசலாம்? என்னால் ஜெக்கியை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஜெக்கி ரொம்ப நல்ல பையன். அவனுக்கு எல்லாம் பெஸ்ட்டாக தான் கிடைக்கணும். நான் அவனுக்கு எது கிடையாது. ப்ளீஸ் ஏதாவது பண்ணு. இந்த கல்யாணம் எனக்கு வேணாம். ப்ளீஸ் ரூபி அப்பா அம்மா கிட்ட பேசு. அக்கா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஜேகே சொன்னதை கேட்டு. நீ ஜேகையை கல்யாணம் பண்ணிக்கோக்கா, உன் லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும். ஏய் என்ன பேசுகிற? என்னை பற்றி இதெல்லாம் தெரிஞ்சும் நீ எப்படி பேசலாம்? என்னால் ரூபி ப்ளீஸ் நீ பேசு. அப்பா அம்மா கிட்ட பேசு ரூபி ப்ளீஸ். ஒயன் அம்மா அம்மா அது அம்மா எனக்கு கல்யாணம்லாம் வேணாம். ப்ளீஸ்மா எனக்கு கல்யாணம்லாம் வேணாம்மா. ஜெக்கே வந்து ஒயன் ஜெக்கே பார்த்தியா? நான் அவனை சின்ன பையன் நினச்சேன். எப்படி பேசுகிறான் பார்த்தலாம். அவனுக்கு புரியுது என் கஷ்டம் என்னென்னு. நம்மளாம் அவன் பேரண்ட்ஸ் ஃபீல் பண்ணுறாங்கன்னு அவனுக்கு கல்யாணம் பண்ண நினைக்கிறோம். ஆனால் அவன் என் கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு எனக்காக பேசிட்டு போயிருக்கான். எனக்கு ரூபி ஜெக்கே கல்யாணம் பண்ணிக்கிறதுல ரொம்ப சந்தோஷம்தான். ஆனால் ஜெக்கே ஒன்று கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னது எனக்கு அதை விட அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப 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 நிம்மதியாக இருக்கு. எனக்கு உன்னை எப்படி பார்க்க முடியல. சொன்னால் நீ புரிஞ்சுக்கவும் மாட்டேற. ஆனால் ஜெக்கி ஒயின் ப்ளீஸ் நீ எங்களுக்காகவாது கல்யாணம் பண்ணிக்கலாம்ல. ஜெக்கி ரொம்ப நல்ல பையன், உனக்கு தெரியல. சொல்லணும்னு தோணுச்சு, நாங்கள் கம்பல் பண்ணல. ஆனால் உனக்கு கல்யாணம் ஆகாமல் நாங்கள் எப்படி நிம்மதியாக இருக்க முடியும்? இவளுக்கு நல்லதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் உனக்கு இல்லைன்னு நினைக்கும் போது எங்களுக்கு கஷ்டமாக இருக்கும்ல. எனக்கு நீயும் நல்லா இருக்கணும், ரூபியும் நல்லா இருக்கணும். நீ ஜெக்கை கல்யாணம் பண்ணிக்கிறியா? அம்மா அது ப்ளீஸ் ஒயின் திரும்ப கல்யாணம் வேணாம்னு சொல்லாத. உன் பிரச்சனை என்னன்னு கூட சொல்ல மாட்டான்.
நான் இப்படி பார்க்கவே முடியல ஒயின். சிக்கி சிக்கி ரொம்ப நல்ல பையன், உனக்கு தெரியும்ல. அவனை கல்யாணம் பண்ணிக்கோயேன். அம்மா 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 அது நான் கம்பல் பண்ணல ஒயின். நீ நீ யோசி. நான் போகிறேன். ஒயின் கண்ணில் அந்த டேஸாக வந்துட்டே இருந்துச்சு. அக்கா என்ன? நான் சிக்கி கிட்ட பேசுகிறேன். அவன்கிட்ட சொல்லி கல்யாணத்தை பட்டு சொல்கிறேன். அக்கா என்ன நீ அவனை மாதிரியே பேசுகிற? அவன் என்னடானா என்கிட்ட சொல்லி கல்யாணத்தை நீ பட்டுன்னு சொன்னான். இப்போ நீ அவன்கிட்ட சொல்லி கல்யாணத்தை நீ பட்டு போகிறேன்னு சொல்கிறேன். நீங்கள் 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கீங்க. ரூபி அக்கா, நீ உன் பிரச்சனை பற்றிலாம் அவன்கிட்ட சொல்லாதா. அதெல்லாம் ஜஸ்ட் ஒரு ஆக்சிடெண்ட். நீ தான் அதை கனவு மாதிரி நினச்சி மறக்கணும். எனக்கு வந்து யோசிச்சுட்டே இருந்தா அப்படி டைம் ஸ்கிப் ஆச்சு. ஈவினிங் ஆண்டி வாஜிக்கி ஆண்டி நான் போயினா நீ வருவேன்னு தெரியும். உனக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நீர் ஒயின்னு வர சொல்கிறேன். ஹை சிக்கி. ரூபி என் மேலே எதுவும் சிச்சா அப்படிலாம் எதுவுமே இல்லை. எனக்கு ஹாப்பி தான். எனக்கு அக்காவோட லைஃப் ரொம்ப அழகாக இருக்கணும். நீ தான் அவளுக்கு ஏதாவது கரெக்டான மேட்ச். எனக்கு ஹாப்பி தான். ஒயினுக்கு என்ன பிரச்சனை? ஏன் இப்படி இருக்கா? என்கிட்ட ஏதாவது சொல்ல முடியுமா? அது நான் அது வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சும்மா காலேஜில் சின்ன சின்ன பிரச்சனை இருந்திருக்கும்ல, அது மாதிரி ஏதோ சின்ன பிரச்சனை தான். அவளுக்கு பசங்களை பிடிக்காமல் போயிடுச்சு, அவ்வளோதான். வேறு ஒன்றும் இல்லை. ஓ அதனால தான் கல்யாணமே வேணாம்னு சொல்கிறாளா? ஆமாம் ஆமாம் அதனால தான். அப்போ என் ரூம்லேருந்து வந்தான். சிக்கி டக்குன்னு எந்திரிச்சிட்டு ரூபி என்ன பேசிகிட்ருக்கா? அது ஒன்றும் இல்லைக்கா. அக்கா சிக்கி உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டாங்க. உனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைல்ல, அதை சிக்கிட்ட சொன்னேன். நீ காலேஜில் நடந்த சில இன்சிடென்ட்னால தானே பசங்களே பிடிக்காதுன்னு சொல்கிறேன். அதையும் சொன்னேன். நீ நீ சிக்கி கூட போயிட்டு வா. சிக்கனை கூட்டு போய் தான் வந்திருக்கான். உன் சிக்கியை பார்த்தா போமா? சரி. சிக்கி காரை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தான். ஒயினோட டீப் பிரீத் எடுத்துகிட்டு அப்படியே காண்டூர் ஓப்பன் பண்ணி உள்ள வந்து உட்காந்தான். சிக்கி ஒயின் கிட்ட வந்து சீட் பெல்ட் எழுதான். ஒயினை ஒரு செகண்ட் ஸ்மெல் பண்ணிவிட்டு அப்படியே அந்த சீட் பெல்ட்டை மாட்டி விட்டான். சிக்கி நான் போட்டுக்கிறேன். ஒயின் பார்க் போகலாமா, இல்லை பீச், இல்லை வேற எங்கேயாவது? உனக்கு கம்ஃபர்டான பிளேஸ் சொல்லு, அங்கே போகலாம். அதான் சிக்கி எங்கனாலும் ஓகே தான். பக்கத்தில் இருக்க பார்க்குக்கு போகுமா? ஓகே தான் ஓகே. ஒயின் எதுவுமே பேசாமல் அமைதியாகவே வந்துட்டு இருந்தான். சிக்கி அப்பப்போ திரும்பி ஒயினை பார்த்துட்டு அப்படியே ட்ரை பண்ணிட்டு இருந்தான். பார்க் வந்துடுச்சு. சிக்கி சீட் பெல்ட்டை கழட்ட வந்தோம். நானே பார்த்துக்கிறேன். ஒயினும் ஜிக்கியும் பார்க்கில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அப்படியே ஃபியூ மினிட்ஸில் ஜிக்கி நான் தான் சொல்கிறேன்ல, எனக்கு கல்யாணம்லாம் வேணாம் ஜிக்கி. எனக்கு கல்யாணத்தில் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை ஜிக்கி. ப்ளீஸ் ஜிக்கி, அப்பா மட்டும் பேசு. இந்த கல்யாணத்தை நீ பட்டிரு ஜிக்கி. எதுக்கு நீ திடீர்னு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறேன்? ரூபியை பார்க்க தானே வந்தா, அப்புறம் என்ன? ஒயின் உனக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுல என்ன பிரச்சனை? என்ன கொலைகாரன் நினைக்கிறியா? ஏய் நான் உனக்கு கொலைகாரன் நினைக்க போகிறேன் ஜிக்கி. ப்ளீஸ் இந்த கல்யாணம் வேணாம் ஜிக்கி. என்னால் உனக்கு கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அதான் ஏன்? ஏதாவது ஒரு வேலிடான ரீசன் சொல்லு. நான் சொன்னேன்ல, அந்த ஆக்சிடெண்ட்லேருந்து என்னால் வெளியே வர முடியல, அதனால எனக்கு கல்யாணம் வேணான்னு நான் ஒரு ரீசன் சொல்கிறேன்ல. அது மாதிரி நீ ஏதாவது ரீசன் சொல்லு. ஒரு ரீசன் வேலிடாக இருந்தா நானே கல்யாணத்தை நிப்பாட்டுறேன். நீ ஃப்ரெண்டு ஒயின், எனக்கு நீ என்ன புரிஞ்சுப்பேன்னு தோணுது. அதனால தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன். உன்கிட்ட அப்படி எந்த ரீசனும் இல்லைனா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். எனக்கு நீ டைம் கொடு, உனக்கு நான் டைம் தரேன். என்ன சொல்கிற? சிக்கி ப்ளீஸ் எனக்கு கல்யாணம் வேணாம். ஓகே, இதை நீ நிறைய தடவை சொல்லிட்டேன். ஏதாவது ரீசன்? எந்த ரீசனும் இல்லையா? சும்மா கல்யாணம் வேணாம் சொல்கிறியா? உனக்கு என்ன பிடிக்கலையா? சிக்கி அது சிக்கி, என்னோட காலேஜ் ஃபைனல் இயரில்
நான் பாரிஸ் போயிருந்தேன்ல. ம் ஆமாம் தெரியும். ஒரு ட்ரிப்காக ஃப்ரெண்ட்ஸோட. ஜிகே ஜிகே அது அது ஜிகே அப்போ அங்கே யாரோ நான் குடிக்கிற ஜூஸில் ஏதோ ஏதோ டேப்லெட் மிக்ஸ் பண்ணி அங்கே ரெண்டு பசங்க ரூமில் கையெல்லாம் கட்டி வச்சுட்டு என்கிட்ட அது என்ன சொல்கிறான்? ரெண்டு பேரும் உங்ககிட்ட ப்ளீஸ் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லாத. லைஃப் முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேலே லைஃப்லாம் வாழ்கிறதுக்கு எதுவும் இல்லை. எனக்கு எதுவும் வேணாம் ஜிகே ப்ளீஸ். எனக்கு நீ வேணாம். நீ ரூபியை கல்யாணம் பண்ணிக்கோ ப்ளீஸ் ஜிகே. என்னால் எப்படி ஒன்றும். நீ ரொம்ப நல்ல பையன் ஜிகே. உனக்கு ரூபி தான் சரியா இருப்பா. ப்ளீஸ் ஜிகே ப்ளீஸ். இந்த கல்யாணத்தை நீ பண்ணிடு ப்ளீஸ். என்னடா என்ன சொல்கிறான்? நிஜமாவா? நிஜமாவே ரெண்டு பேரும்? அம்மா அம்மா ஜிகே அம்மா ஜிகே. அவனோட செஸ்ல சாச்சிட்டு चुके அல்லாதா சுக்கே அல்லாதா. எனக்கு அழவே பிடிக்கல ஜிகே. என்ன பண்ணனே தெரியல. என்னால் யார்கிட்டையும் நாமளும் பேச முடியல. அதனால தான் உங்ககிட்ட கூட பேசுறத நிப்பாட்டிட்டேன். ப்ளீஸ் ஜிகே இந்த கல்யாணத்தை மட்டும் நிப்பாட்டிடு ப்ளீஸ். ஒயினால ஜிகே கண்ணில் நோட்டியா ட்ராப் ஆச்சு. ஒயின் ஜிகே செஸ்ல நினச்சிட்டேன். சாரி ஜிகே. இதை நீ யார்கிட்ட சொல்லாத. நம்ம போகலாம். ஒயினாங்க வந்து எழுந்திரிச்சு அப்படியே காரில் வந்து உட்காந்தான். ஜிகேயும் காருக்கு வந்துட்டு எதுவுமே பேசாமல் அப்படியே ட்ரைவ் பண்ணிட்டு இருந்தோம். ஒயினோட வீட்டுக்கிட்ட வந்து காரை ஸ்டாப் பண்ணோம். ஜிகே அப்பா அம்மா கிட்ட பேசு. கல்யாணத்தை நிப்பாட்டிடலான்னு சொல்லு. நான் வரேன். ஒயின் ஒரு நிமிஷம். என்ன ஜிகே? ஐ லவ் யூ. என்ன? ஐ லவ் யூ. நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். எனக்கு ஓகே தான். ஜிகே என்ன பேசுற? என்ன எப்படி நீ கல்யாணம் பண்ணிக்க முடியும் ஜிகே? என்ன பிரச்சனை? உனக்கு நடந்தது ஒரு ஆக்சிடெண்ட், அவ்வளோதான். அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு. ஐ லவ் யூ. நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். ஜிகே என்ன பேசிகிட்டு இருக்கு ஜிகே? என்ன ரெண்டு பேர் ஜிகே புரியுதில்ல. ப்ளீஸ் ஜிகே எனக்கு கஷ்டப்படுத்தாது. என்னால் உனக்கு கல்யாணம் பண்ணிக்க முடியாது. உனக்கு பெஸ்டானது மட்டும்தான் கிடைக்கணும். நான் 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 ரொம்ப அசிங்கமான நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் ஜிகே. ப்ளீஸ் நீ பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி கல்யாணத்தை நிப்பாட்டு. ஒயின் அதில் உன் தப்பு என்ன இருக்கு? நீ ஒன்றும் அசிங்கமானவன்னு சொல்கிற. உன்கிட்ட அப்படி நடந்துக்கிட்டவங்க தான் அசிங்கமானவங்க. நீயே உன் லைஃபை வீணாக்கிக்கணும். ஒயின் ஐ லவ் யூ. நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். நான் உனக்கு டைம் தரேன். எவ்வளோ நாளும். ப்ளீஸ் ஜிகே விளையாடாத ஜிகே ப்ளீஸ். எனக்கு நீ தான் வேணும். சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்கலாம். ஜிகே என்னோட ஃபோர்ஹெட்டில் ஜிகே என்னோட ஃபேஸில் இருக்க ஹேர்லாம் சூஸ் பண்ணிவிட்டு எதை பற்றியும் கவலைப்படாத, நான் இருக்கேன். உனக்கு நடந்தது ஜஸ்ட் ஒரு ஆக்சிடெண்ட். அதை பற்றி யோசிச்சுட்டே இருக்காதா? ஜிகே என்ன பேசிகிட்டு இருக்க நீ? உனக்கு உன் மனசில் என்ன யாக்கே நினைப்பா? என்னால் உனக்கு கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஆனால் உனக்கு வேறு ஆப்ஷன் இல்லையே. எனக்கு நீ தான் வேணும். உனக்கு ஞாபகம் இருக்கா? நீ +1 படிக்கும்போது நான் உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணேன். ஏன்னா எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் யூ. நீ உன் வீட்டில் ரொம்ப சோகமாக ஓரமாக இருக்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அது என் மைண்ட் கிடையாதுல்ல.
எப்பயும் சிரிச்சிட்டு துருன்னு எனக்கு அந்த வாயினை பார்க்கணும். எனக்கு மார்னிங் வர கல்யாணம் பண்ணிக்கிற எண்ணமே இல்லை. ஆனால் இப்போ நீ தான் என் ஒய்ஃப். என்னால் இதுக்கப்புறம் நீ இல்லாமல் இருக்க முடியாது. புரியுதுல்ல? சிக்கி சிக்கி நீ ஏதோ பாவப்பட்டு லவ் வராதடி. ஐ லவ் யூ. நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். சிக்கி நோ. என்னண்ணா உனக்கு என்ன பிடிக்கலையா? என்ன பார்த்து சொல்லு, என்ன பிடிக்கலையா? எனக்கு கல்யாணம்லாம் ப்ளீஸ் டி, கல்யாணம் பண்ணிக்கலாம். உனக்கு நடந்தது ஜஸ்ட் ஒரு ஆக்சிடெண்ட். உன்கிட்ட இருந்த ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும்தான் போச்சு, வேறு எதுவும் இல்லைல்ல. உன் கேரக்டர், உன் மனசு, அதெல்லாம் அப்படியே தானடி இருக்கு. அதெல்லாம் எனக்கு தெரியலாம்ல. எனக்கு நீ வேணும். நீ டைம் எடுத்துக்கோ, யோசி, நல்லா யோசிச்சு எனக்கு ஓகே சொல்லு. அவசரம்லாம் இல்லை, ஆனால் உனக்கு வேறு ஆப்ஷன் கிடையாது. ஓகே மட்டும்தான் சொல்லணும். ஓகே சிக்கி? ஓகே, நீ வீட்டுக்கு போ. சிக்கி என்னோட சீக்கில வீட்டுக்கு போ. சிக்கி நீ பக்கத்தில் இருந்தால் உனக்கு கெஸ் பண்ண தோணிகிட்டே இருக்கு. உனக்கு ஓகேனா இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கியா? சிக்கி நான் போகிறேன். ஓகே சிக்கி, ஆனால் நோ தான். எனக்கு நீ வேணாம். எனக்கு நீ தான் வேணும். கல்யாணமே வேணான்னு சொல்லணா, நீ தான் வேணும்னு கேட்குறீங்களா? அது மாதிரி நீயும் ஃபிக்ஸ் ஆகிக்கோ. சிக்கி சிக்கி கார்லேருந்து இறங்கி மைன் சைடு வந்து டோர் ஓப்பன் பண்ணோம். இருக்கியா? இல்லை நான் போகிறேன். ஓகே. ஒயின் கார்லேருந்து இறங்கி அப்படியே வீட்டுக்குள்ளே போனோம். சிக்கி ஒயினை பார்த்துட்டே இருந்தோம். ஒயின் திரும்பி ஜிக்கியை பார்த்துட்டேன். அப்படியே வீட்டுக்குள்ளே போனோம்.